ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் 12th ஃபஸ்ட் லெசன் தான் படிச்சிருந்தேன். இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி. டே 1 பார்த்தீங்கனாலும் நான் இந்த லெசன் தான் படிச்சிருப்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த நோட்ஸை தான் படிச்சிருந்தேன். ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ரொம்ப டெப்த்தாக கேட்குறாங்க. ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டு 1 2 சரி, இல்லை 3 4 சரி, அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. இல்லைனா கூற்று காரணம் அந்த மாதிரி கேட்குறாங்க. நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் படிச்சுட்டு போனால் அந்த மாதிரி கொஸ்டின்லாம் அட்டன் பண்ண முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் அந்த லெசனை வந்து புக்கில் தான் ஃபுல்லாக படிச்சிருக்கேன். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோவா டைம் கிடைக்கல. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அந்த மாதிரி தான் இடையில கேப்பாக கிடச்சிச்சு. காலைல ஒரு 3 பேஜ் 2 பேஜ், அதுக்கப்புறம் மத்தியானம் 1 பேஜ் 2 பேஜ் அந்த மாதிரி படித்து தான் நான் அந்த ஃபுல் லெசனையும் முடித்தேன். நாளைக்கு தான் பார்த்தீங்கன்னா நான் புதுசாக நோட்ஸ் எடுக்க போகிறேன் அந்த லெசனுக்கு. புதுசாக நோட்ஸ் எடுத்தால் தான் நம்ம இப்போ ஒரு சின்ன பாயிண்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னா அதை எதுக்காக எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு புரியும். புக் ஃபுல்லாகவும் என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு ஞாபகம் இருக்கும். நம்ம நோட்ஸ் எடுக்கிறப்ப லைன் பை லைனாக எடுக்க தேவையில்லை. ஒரு 4 பேஜ் 5 பேஜ்குள்ளேயே எடுத்துடலாம். அப்போ தான் வந்து நம்ம ஃப்யூச்சரில் ரெஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சில நேரம் நம்ம புக்கை படிக்க அழுப்பட்டுக்கிட்டு ஏதாச்சும் ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு அந்த லெசனை முடிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவங்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் அதில் நடத்தியிருப்பாங்க. லைன் பை லைனாக அவங்களால நடத்த முடியாது. ஏன்னா ஒரு சாப்டரே லைன் பை லைனாக நடத்தணும்னா நேரம் நிறையா ஆகும். அவ்வளோ நேரம் அவங்க வீடியோ போட்டாலும் யாரும் பொறுமையாக பார்க்க மாட்டாங்க. அதனால அவங்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வீடியோ பார்த்தாலுமே புக்கை ஒரு தடவை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு படித்து பார்த்துருங்க. அப்போ தான் வந்து நம்ம வேறு ஏதாச்சும் மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம அதை அப்ரோச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.